நைஸ் ஃபிலிம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பரா இருந்துச்சுண்ணா. நைஸ் மூவி. நல்லா இருந்துச்சுண்ணா. இல்ல நல்லாவே இருந்துச்சு. ஒன் டைம் மூவி மாதிரிலாம் இல்ல, நல்லாவே இருந்துச்சு. மலையாள சினிமா மாதிரி இல்ல ஆக்சுவலா. கேஜிஎஃப் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதான் சொல்றேன்ல, இப்ப பில்லா படத்துல அஜித் மாதிரி ரொம்ப பேசாமலே படத்தை ஸ்கோர் பண்ணிருக்காரு. அது ரொம்ப லேட்டா தான் வந்து மோகன்லாலோட என்ட்ரி இருக்கு. அந்த என்ட்ரியும் ரொம்ப நல்லா இருக்கு. லூசிஃபர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் லூசிஃபரோட அதே ஒரு சீக்வல் தான் இந்த படம். அதோட கண்டினியூட்டின்றது தெரியும் நமக்கு. சரி, இவங்க ஓவர் ஹைப் கொடுத்தாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைப் கொடுக்குற படம்லாம் வேலைக்கு ஆகாது. சரி, எம்புரான் வந்து போயிடுமா அப்படின்னு நம்ம கூட யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த அந்த ஹைப்புக்கு வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லணும். டு பி ஹானஸ்டா, ஆமா, நிறைய பேர் படிக்கிறதே அப்படிதான் படிச்சாங்க. ஊம்புரான்னு வச்சிருக்கான் பேர் அப்படின்னு தான் வருது. சரி, படமும் அப்படிதான் போயிருமோன்னு நினைச்சோம் நம்ம. ஆனா அப்படி கிடையாது. ஆனஸ்டா சொல்லலாம், நல்லா இருக்கு படத்தை, நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல போறோம். ரொம்ப அருமையா இருந்துச்சு. படத்துல மேக்கிங் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நீங்க இந்த படத்தை உண்மையிலேயே பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னாக்கா லூசிஃபர் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். முன்னாடியாவது அந்த படம் வரும்போது மலையாளத்துல மட்டும் தான் வந்துச்சு. இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. நான் நேற்று நைட்டு தான் பார்த்தேன். ஏன்னா நண்பர் சொன்னாரு பார்த்துட்டு போய் பாருனாரு. என் கூட வந்த ஒரு நபர் வந்து பார்க்காம வந்ததுனால அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் பிடிக்கல. அவருக்கு ஏன்னா இவ்வளோ லென்த்தா எடுக்கிறாங்க, ரொம்ப எக்ஸ்பிளைன் ஓவரா பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி. பட் நான் ஒரு சீனை என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மோகன்லாலோட மாசம் மட்டுமே காமிச்சிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஆஃப் தான் ஸ்டோரிக்குள்ள போனாங்க. அதே மாதிரி படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னாக்கா, டைரக்டர் வந்து பிருத்திவிராஜ். அவர் ஒரு நல்ல நடிகர், நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவர் எடுக்கிற படங்கள்ல அவருக்கே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அவரே வந்து மொத்த படத்துல 2 சீன் தான் வராரு, அதுக்கு மேல வரவே இல்லை. அது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவா தான் நான் பாக்குறேன். ரொம்ப அருமையா இருந்து. ஏன்னா நம்ம தமிழ் சினிமா டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஒரு படம் எடுக்கிறன்ற பேர்ல கண்டிப்பா ஹீரோவுக்கு எடுத்த ஒண்ணு ஒரு ஃபைட் சீன் ஒன்று கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து ஹீரோயினுக்கு ஒரு லவ் போர்ஷன் ஒன்று வச்சிருவாங்க. அது ஒரு பைத்தியமா இருக்கும். அது அடுத்து ஒரு ஐட்டம் சாங் ஒன்று வச்சிருவாங்க. இதெல்லாம் வைக்கிறதால தான் நம்ம தமிழ் சினிமா ஊம்புரானா போயிட்டு இருக்கு. இப்ப இவங்களுக்கு எம்புரானா போனதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மோகன்லாலே படத்துல 40 நிமிஷம் கழிச்சு தான் வராரு. அப்படி இருக்கும்போது பாருங்க, கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வச்சிருக்காங்க அவங்க. மற்றபடி வந்து ஹீரோக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்லாம் கிடையாது. அதே மாதிரி படத்துல உலக அரசியல், இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் குறிப்பா பேசியிருக்காங்க. படத்துல ரொம்ப அருமையா இருந்து. பிஜேபியை செருப்பால் அடிச்ச மாதிரி படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மதத்தை வச்சு பண்ணக்கூடிய அரசியல்ன்ற மாதிரி வச்சிருக்காங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த கட்சியோட கொள்கை தலைவர்கள் வந்து ஒரு கொள்கையோட ஆரம்பிப்பாங்க. ஆனா அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததியினர் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து வியாபார ரீதியா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மக்கள் பத்தி அக்கறை இல்லாம போயிருவாங்கல்ல, அந்த மாதிரி கொண்டு போறதை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அம்மா ஜெயலலிதா அம்மாவை எந்த இடத்துல மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, ஒரு அனுதாபம், அந்த அனுதாபம் எங்க வந்துச்சுன்றத ரொம்ப சூப்பரா காமிச்சாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு படத்தோட சீன்ல இந்த அளவுக்கு ஒரு எமோஷனை கனெக்ட் பண்ண முடியுமானா படத்துல காமிச்சிருக்காங்க. அருமையா இருந்து. பொலிட்டிக்கல் டிராமாவா எடுத்துக்கோங்க, ஆக்ஷன் த்ரில்லரா எடுத்துக்கோங்க, எல்லாமே பயங்கரமா இருக்கு. மேக்கிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எதுலையுமே வந்து குறை சொல்ற மாதிரில அவ்வளவு அருமையா இருந்துச்சு. லென்த் மட்டும் கொஞ்சம் ஓவரா இருக்குன்ற மாதிரி பல பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அது மேபி கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். பட் அது இருந்ததும் எனக்கு ஒரு நெகட்டிவா படல. மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ரொம்ப சூப்பரான ஒரு படம். லூசிஃபர் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். அது ஒரு பெரிய மைனஸ். படம் ஆரம்பிச்சு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் இங்கிலீஷ்ல பேசுறானுங்க, ஹிந்தியில பேசுறானுங்க, இன்னும் லாங்குவேஜ்ல பேசுறானுங்க. டிக்கெட் எடுத்து நம்மளே பாக்குறோம், நம்ம தமிழ் தான் புக் பண்ணி வந்தோம்டா நம்ம அப்படின்ற மாதிரி. அது மட்டும் ஒரு மைனஸ். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில மண்டவிங்க இருப்பானுங்க. மார்வல் படம் வரும், நான் இங்கிலீஷ்ல தான் பார்ப்பேன், அந்த ஒரிஜினாலிட்டி தான் பார்ப்பேன். ஏன்னா டேய் தமிழ்ல பார்த்தா புரிய போகுது. நான் அப்படிதான் பார்ப்பேன். அதே மாதிரி வந்து டைரக்டர் என்ன பண்றாருன்னா, அந்த ஒரிஜினாலிட்டியா எடுக்கணுன்றதுக்காக அவங்க கிட்ட அப்படியே மைக்க கொடுத்து பேச விடாம நம்ம சப்டைட்டில் படிக்கிறதுக்குள்ளேயே மேலே என்ன நடக்குதுன்றதை பார்க்காத பேர். அது ஒரு மைனஸா இருக்கு. பார்ட் 3 ஃபுல்லா சைனால வச்சு செய்ய போறாங்க நம்மள ஃபுல்லா. அது ஷாங் ஏதாவது பண்ணுவாங்களா, அதையாவது கொஞ்சம் டப்பிங்ல விடுங்கடான்னு சொல்றேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. பிருத்திவிராஜ் தனியா டேக் பண்ணி ஒண்ணு இதை. அதனால அந்த லாங்குவேஜ் மட்டும் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. அதை மட்டும் பார்த்தோம்னா மற்றபடி வந்து படம் சூப்பர். அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. பிஜிஎம் ரொம்ப அருமையா இருந்தது. பரவாயில்ல. 1க்கு இருந்த அதே ஹைப் தான் 2க்கும் இருக்கு. ஸோ நார்மலா மோகன்லால் ஆக்டிங்கும் சரி, பிருத்திவிராஜ் டைரக்ஷனும் சரி, எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. அண்ட் எதுவுமே விஷுவல்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், நல்லா இருக்கு. ஆக்ஷனும் நல்லா இருக்கு. நாட் ஈவன் தொமிழ்நாடு தாமஸா இருக்கட்டும், இல்ல அந்த நிறைய கேரக்டர்ஸ் இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம், ஒர்த்தான மூவி. இல்ல அந்த கேப்ல அவ்வளோவா ஆக்ஷன் கட்டல. எங்கேயுமே உங்களுக்கு லேகும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு நல்ல பர்ஃபெக்ட் மூவி தான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மலையாள சினிமா வந்து நம்ம ஆன்லைனே பார்க்குற ஒரு நல்ல ஃப்ரீ குட் மூவி தான் எம்புரான். பட் ஆனால் லூசிஃபர் 2 தான் சொல்லணும். இது செம்மையா இருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. 1ஓட நான் லாலாட்டினோ பெரிய ஃபேன் ஆக்சுவலா. ஸோ அவருக்காக தான் வந்து படம் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஷோ. செம்மையா இருந்துச்சு. ஸோ லூசிஃபர் 3 வரும்ன்றாங்க. எக்ஸ்பெக்டிங் மோர். 2வே வேற லெவல் இருந்துச்சு, 3 வேற லெவல் இருந்துச்சு. படத்தை வந்து 3 மணி நேரம் எடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப லேகா இருக்க மாதிரி இருக்கா? எப்படி லேகா இருக்க மாதிரி இல்லை ப்ரோ. ஆக்சுவலா வந்து நல்லா ஆக்கிபை பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் நீங்க லேக்னே சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் நம்ம மலையாளம் படம் நிறைய பார்த்துருக்கோம். யார் ஒர்க்கிங் ஆன் ஸ்கிரிப்ட்ஸ், சரிங்களா. தமிழ் படமும் நிறைய இப்போ வந்துட்டு இருக்கு. பட் ஆனால் இவங்க வேற லாங்குவேஜ்ல இருந்து வரும்போது சூப்பரா இருந்துச்சு. தமிழ் டப்பிங்னே சொல்ல முடியாது ப்ரோ. தமிழ் படமா தான் எடுத்திருக்காங்க. ஸோ இது மொழிகள் அப்பாற்பட்ட கதை தான், சரிங்களா. கதை நல்லா பேசுது.
ஸோ நீங்களே பார்க்கலாம் ஆக்சுவலாக. இது பெரிய படம், இது பெரிய படம் தான் ப்ரோ. ஏன்னா இப்போ நீங்க லாஸ்டா நிறைய படம் வந்து விமர்சனைகளா உட்பட்டாலுமே இந்த படம் வந்து பிரம்மாண்டமா தான் இருக்கு. ஏன்னா நிறைய பொருள் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு சீனும் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கு. நீங்க எல்லாம் பாத்தீங்களான்னு தெரியல. படம் ஃபுல்லா ஆக்ஷன் மாசா தான் கொடுத்துருக்காங்களா இல்ல மலையாள சினிமாவே கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஆக்ஷன்? இல்ல ப்ரோ, மலையாள சினிமா மாதிரி இல்ல ஆக்சுவலா. கேஜிஎஃப் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்ன ப்ரோ? கேஜிஎஃப் அளவுக்கு இருக்கு ப்ரோ, கன்ஃபார்மா. இல்ல கண்ட்ரி சுத்தி காட்டுறாங்க, பட் ஆனாலுமே வந்து அந்த இடத்துக்கு ஆப்டா இருக்கு ப்ரோ. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க பிரதர் சிஸ்டர்ஸ் எமோஷன்ஸ் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க எல்லாருமே. பிரம்மாண்டமா இருந்துச்சு ப்ரோ, செம்மையா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. லூசிஃபர் பார்ட் 2 ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மோகன்லாலுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. கதை ரொம்ப நல்லா இருக்கு. அரசியல் பேசியிருக்கு. மஞ்சு வாரியருடைய கேரக்டர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. ஆர்ட் டைரக்டருடைய வேலை நல்லா இருக்கு. பிருத்திவிராஜ் ரொம்ப நல்லா இயக்கியிருக்காரு, நடிக்கவும் செஞ்சிருக்காரு. உலக அரசியலே பேசியிருக்காங்க. வெறும் அரசியல் தலைவருடைய கட்சி, அரசியல் தலைவருடைய குழந்தைங்க, அரசியல் தலைவருடைய பின்புலத்துல மட்டும் படம் நகரல. படத்துக்கு வெறும் அந்த ஒரு தகுதி மட்டும் பத்தாது, அரசியல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கொள்கைகளும் கோட்பாடுகளும் படம் பேசியிருக்கு. எப்படி அரசியல் பண்ணணும், எந்த கொள்கைகளை முன்வைக்கணும் அப்படிங்கிறத அரசியல்ல படம் பேசுறேன். செகண்ட் இருக்கு. நாம எல்லாருமே வந்து லென்த்தை ஒரு லேகா சொல்லுவாங்க. பட் படம் வந்து லென்த்தா தான் இருக்கு. இல்ல பொய்லாம் சொல்லக்கூடாது. 3 மணி நேரத்துக்கு மேல படம் போகுது. பட் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. மேக்கிங் வைஸ் நல்லா பண்ணிருக்காங்க. நான் அதுதான் சொல்றேனே, செட்டு போடுறதா இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டருடைய செட்டு நல்லா தெரியுது. பட் அவங்க உழைச்சிருக்காங்க, மெனக்கெட்டு இருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு. கொஞ்சம் பிஜிஎம் கொஞ்சம் சத்தமா இருக்கு. பட் நல்லா தான் இருக்கு. மோகன்லால் அதான் சொல்றேன்ல, இப்ப பில்லா படத்துல அஜித் மாதிரி ரொம்ப பேசாமலே படத்தை ஸ்கோர் பண்ணிருக்காரு. அது ரொம்ப லேட்டா தான் வந்து மோகன்லாலோட என்ட்ரி இருக்கு. அந்த என்ட்ரியும் ரொம்ப நல்லா இருக்கு. நான் அதை சொல்றேன், ஃபர்ஸ்டே சொல்றேன், ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காரு ஸ்கிரிப்ட்ல. எழுத்து நல்லா இருக்கு, இயக்கம் நல்லா இருக்கு, அவருடைய நடிப்புமே நல்லா இருக்கு, அவருடைய ரோலுமே நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. தயவு செய்து படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க. இருக்கு அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. 3 மணி நேரம் லென்த்தையும் அதை தான் நான் சொல்றேன், அதை கவர் பண்ணுது. ஒரு சின்ன சின்ன கேரக்டரையும் ஒரு மெனக்கெட்டு இருக்காரு, ஸ்கிரிப்ட்லயும் மெனக்கெட்டு இருக்காரு. பிருத்தியோடைய அந்த உழைப்பு நல்லா தெரியுது. மிகப்பெரிய பாராட்டுகள் மொத்த குழுவுக்கும். ரொம்ப நன்றி. இது எம்புரான் படத்துக்கு வந்தேன். இது படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மலையாள டைரக்டர்ஸ் வந்து கேஜிஎஃப், புஷ்பா 2 இதெல்லாம் பார்த்து கெட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா மலையாள சினிமான்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு கதைங்கிறது ரொம்ப ஒரு கண்டென்ட் நல்லா இருக்கும், நல்ல லாஜிக்கோட ஒரு படம் எடுத்திருப்பாங்க. இல்லை அவங்களுக்கு எடுக்க தெரில. இவங்க வந்து ஃபுல்லாக அந்த கேஜிஎஃப் மாதிரி ஒரு பில்டப்பாக எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு அவங்களுக்கு அதை எடுக்க தெரியாம வந்து எடுத்து வச்சுட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் இருக்கணும், மிட் இருக்கணும், எண்ட் இருக்கணும், ஒரு ஃப்ளோ இருக்கணும். அதெல்லாம் எதுவுமே இல்லாம வெறும் ஒரு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஹை பாயிண்ட் மாதிரி இருக்கும்ல, ஒரு பயங்கரமா ஒரு ஹை பாயிண்ட் தான் ட்ரெய்லர்ல இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வெறும் ட்ரெய்லர் பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒரு கதையோட டிராவல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு படமா இருக்கும். வெறும் வந்து ஹை பாயிண்ட் டோட்டல் படம் போது கதையே இல்லை. ஆக்டிங் வைஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் கதை வைஸ் டோட்டலா சொதப்பிட்டாங்க. என்ன பில்டப் யாருக்கு கொடுக்கணுங்கிறதோ அவங்களுக்கு தெரியல. ஒரு கேரக்டர் டக்குன்னு வருது, அதுக்கு ஒரு பயங்கர பில்டப் கொடுத்து ஒரு பயங்கர பிஜிஎம் எல்லாம் கொடுத்து கேரக்டர் நிக்கிறாங்க. சுத்தமா ஏத்துக்க முடியல. அந்த கேரக்டர் நிக்க வச்சுட்டு கேரக்டர் டயலாக் பேசும்போது அவ்வளவு முக்கவங்குது அந்த கேரக்டர். ஸோ அப்போ எதுக்கு இந்த கேரக்டர் ஒரு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்தீங்க? ஏன்னா இப்போ மோகன்லால் அந்த கேரக்டர்கிட்ட ஒரு போன்ல பேசி அப்படி முக பண்றாரு. அந்த கேரக்டரோட ஃபர்ஸ்ட் டயலாக்லயே வாங்குது அந்த கேரக்டர். எதுக்கு அந்த மாதிரி கொடுத்தீங்க? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த படத்தை வந்து டோட்டலா மைனஸா போயிருச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா படத்தோட டைட்டில் வந்து எம்புரான். அதுக்கு என்ன டைட்டில் டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்க? சரி, உங்களுக்கு வந்து தமிழ் தெரியாதுன்னே வச்சுப்போமே, உங்க டிசைனர் எம்புரான் எழுதுனவனுக்கு வந்து தமிழ் தெரியாதா? அது வந்து லூசிஃபர் 2னால அந்த 2 எப்படி போடுறாங்க, அதை பார்த்தா ஊ மாதிரி இருக்கு. ஊ போட்டு எம்புரான் போட்டீங்கன்னா அது எவ்வளவு ஒரு கேவலமான வார்த்தை வருது. கண்டிப்பா உங்களுக்கு அந்த மீனிங் தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பப்ளிசிட்டி இந்த படத்துக்கு தேவையா? அதுதான் வந்து ஒரு கேள்வி. ஏன்னா லூசிஃபர் 1ங்கிறது ஒரு ஹிட்டான ஒரு படம். நீங்க பார்ட் 2 எடுக்கும் போது இவ்வளவு ஒரு கேவலமான பப்ளிசிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு தேவையில்ல. இது படம் வந்து டோட்டல் லேக், டோட்டல் வேஸ்ட். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வெறும் ஹிந்தியில போகுது. நான் டிக்கெட் எடுத்து செக் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம தமிழ் வருஷன் வாங்கணுமா, தப்பி தேடி மாத்தி ஹிந்தி வருஷன் வாங்கிட்டோமான்னு. ஏன்னா வெறும் கீழே சப்டைட்டில்ஸ் தான் ஓடுது, ஒரு தமிழ் வார்த்தை வரல. அப்புறம் 20 நிமிஷம் திரும்ப தமிழ் வருது, திரும்ப 20 நிமிஷம் இங்கிலீஷ் போகுது. ஸோ ஒரு ப்ராப்பரா ஒரு இந்த 3 லாங்குவேஜ், அதான் இங்கிலீஷுங்கிறது ஃபுல்லா ஃபாரின் ஆக்சென்ட்ல இருக்கு.
ஸோ இந்த 3 லாங்குவேஜ் தெரிஞ்சாதான் ஒருத்தர் வந்து இந்த படத்தை வந்து பார்க்க முடியுங்கிற அளவுக்கு இந்த படத்தை வச்சிருக்காங்க. ஸோ அதனால படம் வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக போயிடுச்சு.